வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா பிளாக். அதாவது பில்லர்ஸ் ஆஃப் ஃபார்ச்சூன் தான் மக்களே. மைன்கிராஃப்டில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் தமிழில் யாரும் பெருசாக கொண்டு போகல. ஸோ கொண்டு போகலான்ற ட்ரீமோட சுற்றிட்டு இருக்கேன். யாராவது பார்த்து யாராவது பார்த்து பண்ணி விடுங்க மக்களே. ஒரு ஸ்லாப் மேலே இன்னொரு ஸ்லாபை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லீவ்ஸை ப்ளேஸ் பண்ண முடியும். லீவ்ஸ் ப்ளேஸ் பண்ண முடியாதா? ஏலே தப்புடா. ஓகே மக்களே, நான் வந்ததே ஆக்சுவலாக வேறு கண்டென்ட் ஐடியாவோட தான். பெட்டு ராவெஞ்சரா? டே டே ராவெஞ்சர் எங்கே இருக்குது? ஓஹோ, நம்மளுக்கு வேணா பெட்டு டாகி சமன் பண்ணிக்கலாம். போயிட்டே இருப்பேன். பிளாக்ஸ் எல்லாம் ஆடு ஃபர்ஸ்ட். ரெடியாக கையில் எடுத்து வச்சுப்போம். யூஸ் ஆகும் கன்ஃபார்ம் ஃபார் ஷுர் யூஸ் ஆகும். தாயம் வரட்டும். இல்லை வரேன்டா. எப்படி இருந்தேனா எப்படி ஆயிட்டேன்னு பாத்தியாம்மா? சாவே அச்சோ, நானே தன்னை சுடும். ஏதோ தான் வைத்த வினை தன்னையே சுடுமா மக்களே. சுடும் கொதிக்கும் எல்லாம். இல்லே நான் இதுக்கெல்லாம் வரலே. ரிட்டர்ன் டு லாபி. ஓகே மக்களே, பேக் டு லாபி. டே இதெல்லாம் மனுஷன் வருவானே, தான் மனுஷன் விளாட்ற கேமாடா. லாபிக்கு ரிட்டர்ன் போகிறேன். லாபிக்கு கூட்டிகிட்டு போங்கடா. எவன்டா உன்னை இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வர சொன்னேன். வா அவளை பெட் வாஷ் போட்டு போகலாப்போ. பெட் வாஷ் இதுக்கு தான் கியூப் கிராஃப்ட் பிடிக்குமே. பாருங்க, டக்குன்னு இந்த மாதிரி போயிடலாம். சோலோ கிங். போட்டு அடிச்சு தூக்கு. வாங்க மக்களே, போட்டு தூக்குவோம்.
கொஞ்சம் ஈஸியான இதெல்லாம் சொல்லித்தரேன் மக்களே. எனக்கு தெரிஞ்ச வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொஞ்சம் கொஞ்சம் விளாடுவேன், அதை வச்சு சொல்லித்தரேன். இன்னும் கூட அதான் எதாவது வந்து கமெண்டில் திட்டாதீங்க. நான் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் பிவிபி விளாடுவேன், ஃபைவ் ரீசிங்லாம் கொஞ்சம் தெரியும், அதான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுறது 30 ஐரன் 10 கோல்டு. வெப்பன்ஸ் 10 கோல்டு வச்சு ஒரு ஐரன் ஸ்வாட் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்புறமா பெட்டை சுற்றி ஒரே ஒரு உள்ளேயர் மட்டும் இது பண்ணிக்கோங்க மக்களே, கட்டிக்கோங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போ கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஐரன் வந்துருக்கும். உங்களுக்கு கிடச்சிருக்க ஐரனெல்லாம் வச்சு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா பிளாக்ஸ் வாங்க வேண்டியது. பிளாக்ஸ் இன்னொரு இது பிளாக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது நான் சொல்லி கொடுத்தா ஃப்ளை பிரிட்ஜிங் வச்சு போகிறது. இந்த சென்ட்ரல் ஐலாண்டுக்கு போயிட்டு ரெட்டு காரனோட பெட்டு இன்னும் இருக்கா? ஓகே, அவனோட பெட்டு கதை முடிஞ்சிச்சு. அவனும் நம்மளோட பெட்டு கதையை முடிச்சுட்டான். ஐயோ வருதே ஓடு. வாங்க, முடிஞ்ச அளவுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இவன் ஆர்மர் போட்டிருந்தா மட்டும் முடியாது. ஸோ நம்ம சோலோ கிங்குன்னு போயிட்டு ஒரு பெட்டை உடச்சிட்டு இது பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டர் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் மக்களே, அதை மட்டும் போயிட்டுங்க. 30 இல்லை கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் போயிடலாம். இது என்ன மேப்புங்கிறத ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துக்கோங்க. ஸோ 10 இந்த மாதிரி வந்ததுமே உங்களுக்கு 20 அந்த மாதிரி வரும்ல மக்களே, அப்போயே நீங்கள் போய்ட்டு பிளாக்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னா நான் இப்போ வந்த மாதிரியே நிறைய பேர் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போய்ட்டு ஒரு பெட்டு உடச்சிடுவானுங்க மக்களே. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜியுமே. நீங்கள் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரோவாக இருக்கணும் மக்களே, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ 22 + 18 அந்த மாதிரி கிடச்சிரும். விட்டு ஒரு 50 அந்த அமௌண்ட்டில் ஒரு உள்ளு வேணும் மக்களே. வந்துட்டு 56 அமௌண்ட் ஆஃப் ஃபுல் இருக்கா, அது பர்ஃபெக்ட். இப்போ நீங்கள் மறுபடியும் வாடி பாருங்க, ஒரு 20 ஐரன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, 16 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 2 மினிட்ஸ் சேஃப்கே இருந்துட்டு ஒரு ஆர்மர் போட்டு வெப்பன்ஸ் போயிட்டு ஒரு ஐரன் ஷாட் போட்டு, ஐரன் ஷாட் நீங்கள் எப்போயுமே ஃபஸ்ட் ஹேண்டில் தான் உங்களுக்கு வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃப்ளை பிரிட்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். தே வில் திங்க் யூ ஆர் எ ப்ரோ. இப்போ அவனை ப்ரோன்னு கன்ஃபார்மாக நினைக்கவே மாட்டேன், நினச்சாலும் காய வச்சிருவாங்க கன்ஃபார்ம். ஐயோ நான் ஐரன் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுற மாதிரியே சுற்றிட்டு இருக்கேன் மக்களே. அதே மாதிரி அலைன்மெண்ட். கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் முட்டாள்தனம் மட்டும் பண்ணாமல் இருங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, என்ன மாதிரி கொஞ்சம் பைத்தியக்காரத்தனம் மட்டும் பண்ணாமல் இருங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் மென்டல் காரத்தனம், பைத்திய காரத்தனம், நூபு காரத்தனம் அப்படிம்பாங்க.
கிங்கினு ஓடிட்டே இருக்கணுமா? அவன் நம்மளோட பெட்டை உடச்சிடுவானா? ஐயோ இந்த ஃபைப்ரிச்சுங்க ஒன்றை கற்று வச்சுட்டு நான் பண்ணுறது. ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, அவமானம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், அண்ணனை மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ டொனேட் எஸ்எம்பியில் பார்க்குறேன். ஓகே உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், வரட்டா.